வணக்கம். நீங்க உங்களோட வாழ்க்கையில ரொம்ப தோல்வி அடைஞ்சு விரக்தி நிலைக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கான கதை தான் இது. கதையை கேட்கலாமா? ஒருவர் தன்னோட வியாபாரத்துல ரொம்ப தோல்வி அடைஞ்சு மனம் ரொம்ப சோர்ந்து போய் இனிமே வாழ்ந்து என்ன பயன், இனிமே செத்துதான் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டே இருக்காரு. அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருந்தது. சரின்ட்டு பெஞ்சில் உட்காந்தாரு. பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருந்தது. அதில் நிறைய குப்பைகள் இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார். ஒரு சாக்கு பையை கொண்டு வந்தார். அதுக்குள்ளே அவருக்கு தேவையான கண்ணாடி பாட்டிலெல்லாம் எடுத்து தன்னோட பைக்குள்ளே போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் ஒருவர் வந்தார். அவருக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் எடுத்து கிளம்பி போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு பையன் வந்தான். அவனுக்கு தேவையான அட்டைப்பெட்டிகளை பூரா எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு நாய் வந்துச்சு. நாய் வந்து என்ன செஞ்சுன்னா, அங்கே கிடந்த மிச்ச மீதியான சாப்பாடெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு பசுமாடு வந்துச்சு. இலத்தலைகளை பூரா அது சாப்பிட்டுட்டு போச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குப்பையில் வந்து போட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு பொருள் தான். சின்ன குப்பை தொட்டியிலிருந்து தனக்கு தேவையான பொருட்களையெல்லாம் எடுத்துட்டு எத்தனை பேர் பிழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் ஏன் எனக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தோல்வியில் மனசு துவண்டு போகாமல் இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மன தைரியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.